சத்யா, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரங்களை? முதல்ல பேஸ் வந்து இது வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது. டிஎம்கே ஏடிஎம்கே எப்பயுமே இது ப்ராமிஸ் பண்ணது கிடையாது. அதனால கேட்கறது வந்து உரிமை தான் இருக்கும், இதுக்கு முகாந்திரம் கிடையாது. இந்த முறை அது அதிகமாக பேசப்படக்கூடியதாகவும் அல்லது அது கோரிக்கை அளவில் இல்லாம டிமாண்டுங்கிற இடத்துக்கும் வருதா அப்படிங்கிற. இப்ப இந்த பக்கம் வந்து டிமாண்டா இருக்குது, அந்த பக்கம் அவங்க என்டிஏ அலையன்ஸ்னே சொல்றாங்க, என்டிஏ கவர்மெண்ட்னே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களே அதை எடுத்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வருது. அவங்களுக்கு எடுத்துக்கிற வலிமை இருக்கிறதுனால எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் 3 கிரைட்டீரியா வச்சுக்கலாம். இப்ப கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ விசிகா கேட்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணலாம், அதனால் வந்து யூ கான் ஹோல்ட் தம் அக்கௌண்டபிள் டு இட். ஆனால் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ், ஒரு கருத்தியல் ரீதியான ஒத்திசைவு இருக்குது. விசிகா டிஎம்கே கேட்கலாம், ஆனால் காங்கிரஸ்க்கு அப்படி கிடையாது. அப்படி இல்லாத போது ஒரு 3 கிரைட்டீரியாவில் அவங்க கேட்கலாம். ஒன்று கருத்தியல் ஒத்திசைவு ஏன் இல்லைங்கிறீங்க? இல்ல காங்கிரஸ்க்கும் இல்ல டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒரே நோக்கம் இருக்கு, பிஜேபி வீழ்த்தணும் இருக்கு. ஆனா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் திராவிடம் மாநில சுயாட்சி எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒத்திசைவு இருக்கு. காங்கிரஸ்க்கு அப்படி இல்ல, கோர் ஐடியாலஜி. சரி, அப்ப காங்கிரஸ் எதை நம்பி கேட்கலாம் அப்படின்னா ஒரு 3 கிரைட்டீரியா நம்பி கேட்கலாம். ஒண்ணு, நாங்க பீகார்ல ராஜஸ்தான்ல மகாராஷ்டிரால எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அது நடக்கல. இல்ல இப்ப மணியன் சொன்ன மாதிரி வந்து திமுக 3 மடங்கு வளர்ந்துருக்குன்ற மாதிரி காங்கிரஸ் வந்து கட்டமைப்பா நாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்த்தி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா கேட்கலாம். அல்லது இது ரெண்டுமே இல்லைனா கூட மூன்றாவது, ஏற்கனவே இருக்கும் பலத்தை வைத்துக்கொண்டு இந்த 5 வருஷத்துல பிஜேபிக்கு எதிரான போராட்டங்களில், அது சமூக செக்ஷன் அபியானாகட்டும் எதாகட்டும், ஏதோ ஒரு போராட்டங்களில் காங்கிரஸ் ஒரு பேரியக்கமாக ஒரு போராட்டமாக நடத்தியதால் இந்த மாநிலமே ஸ்தம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை. அது கண்டினியூஸா காட்டணுங்கிறது. ஆனால் ஒன்று கூட அப்படி இல்லை. அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு அல்லது இதுக்கு எதிரான போராட்டங்களை அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க, பேரளவில் நடத்துறாங்க. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த ஸ்ட்ரென்த் இப்போ இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லதான். கண்டிப்பா அவங்க இப்ப ராகுல் காந்தியை ஒரு நீதிபதி அவமதித்து விட்டார்னா அதுக்கு காங்கிரஸை விட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் வீரியமாக போராட்டம் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த் மூணுலையுமே நீங்க லேக்கிங்கா இருக்குன்னும் போது எதை பேஸா வச்சு கேட்பீங்க அப்படின்றது இருக்கு. இப்ப திமுகவுக்கு பிரஷர் அப்படிங்கிறது பிஆர் பிரஷர் தான். ஏன்னா நீங்க ட்விட்டர்ல எழுதுறீங்க, மீடியால பேசுறீங்கிறது அது பிஆர் பிரஷரா தான் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரக்சரலாவோ இல்ல கிரவுண்ட் லெவல்லையோ திமுகக்கு எந்த லெவல்லையும் இது பிரஷராக மாறல. இல்ல அது என்னன்னா, இப்ப வந்து பெருமாள் மணி என்ன சொல்றாரு, ட்விட்டர்ல எப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னு. XYZ எழுதுறது பிரச்சனையே இருக்காது. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, அப்ப அவர் இருக்கிற பொறுப்புல இருந்து தான் அதுக்கான கவனம்ங்கிறது கூடுதலா வருது. இல்ல அது காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயகம்னு சொல்றாங்க. ஆனா அது ஜனநாயகம்னு பார்க்கல. காங்கிரஸோட நேச்சரே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கருத்துக்களுடைய தலைவர் இருப்பாங்க. காங்கிரஸ்ல வந்து எப்பவுமே இந்த மிலிட்டரி டிசிப்ளின் அப்படின்லாம் கிடையாது. இப்ப கெலோட் ஒன்று சொன்னார்னா அது சிதம்பரம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சிதம்பரம் ஒன்று சொன்னாரு அப்படின்னா அது ஜெயராம் ரமேஷ் ஏத்துக்கணும்னு கிடையாது. அப்படிதான் இருக்குன்னும் போது மாணிக்கம் தாக்கூரை அதை ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்க முடியும் மொழியா. இது ஒரு அனாமலி, இது வந்து பயங்கரமான இது ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணிரும் அப்படிங்கிறது கிடையாது. திமுக இந்த மாதிரியான பல்வேறு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் கூட காலகாலமா எனக்கு அது எல்லாமே புரியுது. நீங்க வந்து கடந்த வாரங்கள்ல மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஒரு கருத்து சொல்றாரு, அதற்கு உடனடியா எதிர்வினை ஆற்றுகிறார் மாணிக்கம் தாக்கூர், உடனடியா எதிர்வினை ஆற்றுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி, அது வேற. ஆனா இங்க முதலமைச்சர் பேசுறார், அதுக்கு எதிர்வினை ஆற்றாங்கிறது வேற. முதலமைச்சர்ங்கிறது இந்த இடத்துல கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் தமிழ்நாட்டில். அப்ப அந்த கருத்தை மறுக்கிறேன் அப்படின்னு வரும்போது அது இயல்பான ஒன்று அல்லது ஒரு தனி இது அப்படி கருத்து அப்படின்னு போகுமான்னு கேட்கிறேன். இல்ல அது எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அவரு பெருமாள் மணி சொன்ன மாதிரி அவரு இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் ஐயா இப்போ தோழர் சண்முகம் அவர்களோ வீரபாண்டியன் அவர்களோ சொல்வதற்கும் இந்த டோனுக்கு வேறையா இருக்கு. இப்போ அல்லு செல்ற ஐடிவின்னு சொல்றதாகட்டும், ஹேஷ்டேக் பராசக்தி ஃபிளாப், இதுக்கும் கட்சி இல்ல கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஒரு திரைப்படம். அப்ப நீங்க அந்த லெவல்ல போய் என்கேஜ் பண்ணும்போது நீங்க கொறடாங்கிறது இல்ல நீங்க ஒரு கட்சி எம்பியில இருந்து நாங்க முதல்வருக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யூ ஆர் பிகமிங் ஜஸ்ட் அனதர் பர்சன் ஆன் இன்டர்நெட். அப்ப மாணிக்கம் தாக்கூர் அவரோட இந்த இடத்துல மீண்டும் என்ன சொல்றேன்னா, இவர்கள் இந்த பொறுப்பு மட்டும் இல்ல, இவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் தான் இப்ப அந்த கேள்வி. இல்ல கட்சி தலைமை காங்கிரஸ் தலைமை அல்லது ராகுல் காந்தி இதை அனுமதிக்கிறாரா அப்படின்னு அனுமதிக்கிறார் தான் இது வரைக்கும் இருக்குது. இல்ல பை நேச்சர் ஆஃப் காங்கிரஸ் இதை தடுக்க முடியாதுங்கிற, அனுமதிக்கிறாங்களா இல்லையாங்கிறதோட அவங்க நினைச்சா கூட தடுக்கணும்னு நினைச்சா கூட இதை தடுக்க முடியாது. அதுதான் காங்கிரஸோட இன்செப்ஷன்ல இருந்து அதான் நேச்சர். நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துல தான் இருப்பாங்க. அது காங்கிரஸ் வந்து எப்பயும் தடுக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னா அவர் ஒரு அணிக்கு தலைவர்லாம் கிடையாது இல்லையா? அவர் வந்து உள்ள இருக்கிற ஒரு ஆராய்ச்சி பிரிவு டேட்டா அனலிஸ்ட். அவரு டேட்டா அனலிஸ்ட், அவர் ஆராய்ச்சி பிரிவு அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, அவர் வந்து 2024லயும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதனால அவர் கருத்து சொல்லாம இல்லையா, அதுக்கு ஏதாவது வந்து ஒரு செல்வாக்கு இருக்கும் கட்சிக்குள்ள, அதனால ஒரு நகர்வு நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ரேலிங் சப்போர்ட் அவுட் சைட்ல தான் வந்து ஒரு ஆதரவு திட்டம் ஒரு நடவடிக்கையா தான் இருக்கும் இல்லையா.
கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். இதனால திமுகவுக்கு பயங்கரமான பிரஷர் ஆயிரும். அப்படி இன்னைக்கு எதிர்வினைங்கிறத எப்படி பார்க்க வேண்டியது? இவ்வளவு நாள் முதலமைச்சர் எதுவும் சொல்லல இதுல. ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது இங்க ஒத்து வராதுங்கிறத ஒரு ஃபர்ம் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கூட்டணி 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேச போறாங்க. அதுக்கு முன்னதாக இந்த ஒரு மெசேஜை கன்வே பண்றாங்களா நான் கேட்கிறேன். கண்டிப்பா. அது என்னன்னா அவங்க வந்து இப்பயே இந்த நாட்டெல்லாம் டைப் பண்ணிட்டோம்னா இதை விட பிகர் ஃபிஷஸ் இருக்கு, அதுக்கு போலாம், இப்பயே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்வரோட அறிக்கையாகட்டும் இன்னைக்கு அவர் பேசுறதாகட்டும். முதற்கட்ட கருத்து சேதுராமன், நீங்க எப்படி வரேன் திரு மணிகண்டன் உங்கள்கிட்ட நிறைவா வரேன். சேதுராமன், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கோம். முதல்ல வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அதன் கூட்டணி அவங்க ஒன்றும் பலமாக இல்லை, அவங்களோட இதில் வந்து இன்னும் வந்து சலசலப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கூட்டணியில் வந்து அது அதிமுகவுடைய ஆட்சியா இல்லைனா வந்து கூட்டணி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா இந்த மாதிரியான பல விவகாரங்கள் வந்து நம்ம வந்து டிபேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னாக்கா ஒரு என்டிஏங்கிற ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ என்டிஏ ஆட்சிங்கிற அந்த முறையில் பாஜக சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்வருங்கிறவர்கள கன்ஃபியூஷன் எங்கேயுமே கிடையாது, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அங்கேயும் முதலமைச்சர்ல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர். இல்ல இருக்கு, இதுல வரேன் உங்களுக்கு. நான் அந்த இதுல மாற்றம் வருதா? இல்ல அதுல இல்ல, வரட்டும். இங்கே சொல்லப்பட்டது அப்படிதானே சொல்லப்பட்டது. அதனால அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, அந்த மேடை பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலேயே அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கருதியும் சொல்றாரு. யார் சொல்றாரு? சோ எடப்பாடி அவர்கள். திரு மோடி என்ன சொன்னாரு? என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. என்ன அதோட அர்த்தம் அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு நான் சொல்றேன். ஒருவேளை யாருக்காக எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஒருவேளை அதாவது அதிமுக தனித்து, அதாவது இப்போ திமுக எடுத்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி மைனாரிட்டி திமுக சொல்ல முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. சோ அப்படி ஒரு ஆட்சியை அமைத்து இருக்கிறார்கள். அப்போ இது திமுக ஆட்சி தான். நீங்க கூட்டணி எல்லாரும் இருக்காங்கன்னா கூட அதே மாதிரி அங்கேயும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு அப்படி சொல்ற. ஒருவேளை அப்படி இவங்க வந்து அறுதி பெரும்பான்மை வராத பட்சத்துல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஏதானும் இருக்கு, இந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா அங்க என்ன மாதிரியான விட்டு கொடுத்தல் என்ன இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். 2 பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் போஸ்ட் போல் சினாரியோ டிஃபரண்ட் தானே. அவ்வளவுதான் இன்னைக்கு தெளிவா சொல்லிருக்காங்க. அத மறுத்து எங்கேயும் பேசல. இங்க நீங்க ஒரு விஷயம் கிளாரிட்டி எடுத்துக்கணும். இங்க இப்போது பேசப்படுவது, இந்த தேர்தலில் பேசப்படுவது ப்ரீ போல்ல நீங்க வந்து ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்ங்கிற ஒரு பரப்புரையை கொண்டு போக முடியுமா மக்கள்கிட்ட? மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறது தான். இப்ப நீங்க வந்து ப்ரீ போஸ்ட் போல்ல என்ன வேணா நடக்கலாம், அது வேறு. நீங்க சொல்றது என்னன்னா என்டிஏ பிரைம் மினிஸ்டர் எதை வச்சு சொல்றாரு? என்டிஏ ஆட்சின்னு எதை வச்சு சொல்றாரு? இல்லங்க, என்டிஏ ஆட்சிங்கிறது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கும் திரு நயினா நாகேந்திரன் நியூஸ் 18ல பேசும்போது சொல்றாரு, இதுல ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்னு கேட்கும்போது அவர் சொல்றது என்டிஏ ஆட்சியில முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படிங்கிற. அவ்வளவுதான். என்டிஏ ஆட்சினா என்ன எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் சொல்றேன். மத்தியில் என்டிஏ ஆட்சின்னு சொன்னா இன்னைக்கு பிரதானமாக மோடி அவர்கள் தான் இருக்காரு, எல்லா பிஜேபியோட தலைவர்களும் மந்திரிகளாக இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி என்டிஏவை மாநிலத்தில் தலைமை தாங்குவதுங்கிறது அதிமுக. சரி, அதான் அதிமுக அந்த ஆட்சி அது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சின்னு சொல்றாங்களா, இந்தியா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க? இல்ல, அவங்க எப்படி கூட்டணியை பேர் சொல்லணும், அதனால தானே அவங்க சொல்றாங்க. நீங்க என்டிஏ கூட்டணி சொல்றீங்க, அதிமுக கூட்டணி, ஏன்னா இவங்க திமுக கூட்டணி சொல்றதுனால இந்தி கூட்டணி சொல்லலங்கிற ஒரு பிரஷர் வருதுனால அங்க எங்க தொடக்கம் என்டிஏ கூட்டணின்னு திமுக கூட்டணி சொல்ல தொடங்கல. என்டிஏ கூட்டணி பாஜக தலைவர்கள் தான் பிரதமர் சொல்றாரு, உள்துறை அதுல என்ன தவறு இருக்கு? அத்தனை கட்சிகளும் என்டிஏல இருக்காங்க. இது வந்து ஒன்லி வந்து இது வந்து